ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? சில பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், சில பேர்த்துக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிரியாணி அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு அடிக்கடி வெளியில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிரியாணி கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வெறும் 23 ரூபீஸ் சேமியா பேக்கெட் மட்டும் வச்சு சேமியா பிரியாணி பண்ணுறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்கு கூட இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப சிம்பிள். மற்ற பிரியாணி மாதிரி நம்ம தம் போட்டு இறக்கணுன்னோ இல்லை அந்த அரிசி ஊறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சேமியா வச்சு சட்டுன்னு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே அனில் சேமியா பேக்கெட்டில் தான் செய்வேன். ஏன்னா டேஸ்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற சேமியா பேக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஒல்லியாக பார்க்குறதுக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்ச பிரியாணி மாதிரியே இருக்கும். இதில் வேணும்னா சிக்கன் இல்லைன்னா மட்டன் சாப் பண்ணி நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேமியாவே பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.